மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். தயிர் சாதத்துக்கு ஒரு செம காம்பினேஷன்னே சொல்லலாம். கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதும் அரை ஸ்பூன் சோம்பு, 2 காய்ந்த மிளகாய், ஒரு பெரிய வெங்காயத்தை பொடுசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து வதக்கிக்கலாம். இதில் அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டு ஃப்ரெஷ்ஷாக மஷ்ரூம் வாங்கிட்டு வந்து அதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். சுவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் சேர்த்தா கரெக்டாக இருக்கும். அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் இதை சேர்த்து நல்லா வதக்கணும். இந்த மஷ்ரூம் இப்படி வதக்கும் போதே தண்ணி விட்டுட்டு வரும். அதனால் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாம். ஓரளவுக்கு ஒரு 2 நிமிஷம் வதக்குனதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். சப்போஸ் குழம்பு மிளகாய்த்தூள் இல்லாட்டி அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 2-3 நிமிஷத்தில் இந்த மாதிரி கெட்டியாக வந்துடும். லாஸ்ட்டாக இதில் அரை ஸ்பூன் பெப்பர் தூள் சேர்த்து நல்லா கிளறி மிக்ஸ் பண்ணி விட்டோன்னா நல்ல காரசாரமான மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.